வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தயையுள்ள மனுஷன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய தயை பெற்றுள்ள ஒவ்வொரு தயையுள்ள மனுஷனும் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். வேதத்தில் தயையுள்ள மனுஷன் யார் என்பதை பார்ப்போம். நல்லவன், நீதிமான்கள், விவேகமுள்ள பணிவிடைக்காரன், மனைவியை கண்டடைகிறவன், நன்மையை தேடுகிறவன், இப்படிப்பட்டவர்கள் தேவ தயையை பெற்றவர்கள். இவர்களே தன் ஆத்துமாவுக்கு நன்மையை செய்து கொள்கிறார்கள். ஆம், நீங்களும் இவர்களைப் போல தயை உள்ளவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.